வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஆணை நெரிஞ்சலுங்க. இந்த ஆணை நெரிஞ்சல் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அதுலேயும் மெயினாக அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெடிசன் சொல்லலாம். அதேமாரி கிட்னி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தணுங்க. நம் முன்னோர்கள் இது எப்படி கிட்னி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்மைக்குறைவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்மளுடைய தேகத்தை பொந்தேகமாக வச்சுக்கிறதுக்கு இது எப்படி மருந்தாக பயன்படுத்துனாங்கன்னு சொல்லித்தரேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, அதை பாருங்க, ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக புதுசு தான். என்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை இப்போ இங்கே, அதனால் இந்த புது ஜக்கில் தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி தண்ணி, இது பாரு நார்மல் தண்ணி தான். இதை பாருங்க, நார்மலாக இதை பாருங்கள், சுட்டுது இல்லையா, இது சுட்டாது. உள்ளே விட்டு 2 அலசுன உடனே இந்த செடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செடியை இதை பாருங்கள், செடின்னுலாம் சொல்லக்கூடாது, மூலிகையை இது பாருங்கள், விட்டு எடுக்கும்போதே பாருங்கள், இது எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க, அப்படியே ஜெல்லாக மாறிவிடும் தண்ணி. அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா இதனுடைய மூலிகை தன்மை அதிகம். இது நம்ம தினந்தோறும்லாம் எடுக்கக்கூடாது. இது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா மாதம் ஒரு 3 முறை எடுத்தோம்னா நம்மளுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா மெயின் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க காரணம் அந்த சிறுநீரகம், சரிங்களா? சிறுநீரகம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை பிரித்து கொடுக்கும், சரிங்களா? இந்த பாருங்கள், சொட்டில் பாருங்கள், அப்படியே ஒழுகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு காட்டுறோம் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அது உள்ளே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த தண்ணியே எப்படி சொட்டாமல் ஜெல்லு மாதிரி ஒழுகுது பாருங்கள். இந்த இலையிலேருந்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் வச்சுருப்பேன். இதுதான் இந்த என்னுடைய மருத்துவ குணங்கள், சரிங்களா? அதை பாருங்கள், தண்ணி கையில் எடுக்கிறோம் பாருங்கள், எப்படி அது ஜெல் மாதிரி வருது பாருங்கள். இது அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா போதுங்க. வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். அதேமாரி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் கேன் 1 லிட்டர் கேனில் அது கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கின்னு இது தண்ணி தாக எடுக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய உப்பு கற்கள் தண்ணி இது எப்படி ஜெல்லு மாதிரி ஆகுதோ இதே மாதிரியே கரைஞ்சி வெளியேறிவிடும். வலி இல்லாமல் அது அப்படியே மண்ணு போல் கரைஞ்சி தானாக வெளியேறிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் கேனை வச்சு வாட்டர் கேனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனால் இது பண்ண உடனே குடிச்சிடணும், வெறும் வயிற்றில் தான் இது பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிட்னியில் கற்கள் இருக்குது அப்படின்றவங்க ஒரு 3லேருந்து ஒரு 7 நாள் கண்டினியூவாக குடித்தோம்னா கற்கள் தானாக வெளியேறிடும். கற்கள் இல்லாதவங்க மாதம் ஒரு முறையாவது குடிக்கிறது ரொம்ப நல்லது.